எல்லோருக்கும் இனிய வணக்கம். இன்வெஸ்ட்மெண்ட் இன் தமிழ் சேனல் மூலமாக உங்களை வரவேற்பதில் மிக்க மகிழ்ச்சி. இந்த வீடியோவில் பார்க்க போகிற டாபிக் தலைப்பு டேர்ம் இன்சூரன்ஸ் கால காப்பீடு. ஒரு குடும்பத்துக்கு டேர்ம் இன்சூரன்ஸ் எவ்வளோ முக்கியம் என்றதை வலியுறுத்தி தான் இந்த வீடியோ நாங்கள் அப்லோட் பண்ணுறோம். கொஞ்சம் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். டேர்ம் இன்சூரன்ஸ் என்றால் என்ன, கால காப்பீடு என்றால் என்ன, அதை பற்றி பார்த்தலாம். டேர்ம் இன்சூரன்ஸ் என்பது ஒரு குறிப்பிட்ட காலத்திற்கு மிக குறைந்த பிரீமியத்தில் உங்கள் குடும்பத்திற்கு பெரிய அளவில் நிதி பாதுகாப்பை வழங்கும் ஒரு தூய ஆயுள் காப்பீடு திட்டம் தான் இந்த டேர்ம் இன்சூரன்ஸ் சொல்லக்கூடிய கால காப்பீடு. இந்த டேர்ம் இன்சூரன்ஸில் ஒருவேளை காப்பீட்டாளர், அதாவது இன்சூர்டு பர்சன் மரணம் அடைந்தால் அவரின் குடும்பத்தாருக்கு அல்லது நியமிக்கப்பட்ட நபருக்கு நாமினி காப்பீட்டுத் தொகை சம் அஷூர்டு அமௌண்ட் வழங்கப்படும். இதில் முதிர்வு பலன் எதுவும் இல்லை. உதாரணத்துக்கு எல்ஐசி ஆஃப் இந்தியாவில் இருக்கிற என்டோமெண்ட் பாலிசி அல்லது மணிபேக் பாலிசியில் பார்த்தீங்கன்னா மெச்சூரிட்டி பெனிஃபிட் இருக்கும். அந்த பாலிசி முடியும் போது மெச்சூரிட்டி பெனிஃபிட் இருக்கும். மெச்சூரிட்டி அமௌண்ட் அந்த பாலிசிதாரருக்கு கிடைக்கும். அது மாதிரியான பெனிஃபிட்லாம் இது மாதிரியான டேர்ம் இன்சூரன்ஸில் கிடையாது. அதாவது அந்த காலகட்ட முடிவு வரை காப்பீட்டாளர் உயிரோடு இருந்தால் எந்த தொகையும் திருப்பி தர மாட்டாது. இதில் பொருளாதார நன்மை எதுவும் கிடையாது, மெச்சூரிட்டி பெனிஃபிட் எதுவும் கிடையாது. ஆனால் ஒரு குடும்பத்துக்கு டேர்ம் இன்சூரன்ஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம். மற்ற இன்சூரன்ஸ் திட்டங்கள் போல் இதில் முதிர்வு தொகை, அதாவது மெச்சூரிட்டி பெனிஃபிட் கிடைக்காது. அதாவது பாலிசி காலத்தில் நீங்கள் உயிரோடு இருந்தால் பணம் திரும்ப கிடைக்காது. ஆனால் மிக குறைந்த பிரீமியத்தில் மிகப்பெரிய கவரேஜ் கிடைக்கும் ஒரே வழி இதுதான். உதாரணத்துக்கு 50 லட்சம், 1 கோடி. இந்த டேர்ம் இன்சூரன்ஸ் சொல்லக்கூடிய கால காப்பீடு ஏன் முக்கியம்னு பார்க்கும்போது குடும்ப பாதுகாப்பு, அதாவது ஃபேமிலி ப்ரொடெக்ஷன். குடும்பத் தலைவரின் வருமானத்தை நம்பி இருக்கும் குடும்பத்திற்கு இது ஒரு நிதி பாதுகாப்பு. கடன்களை அடைக்க, வீட்டுக்கடன் அல்லது மற்ற கடன்கள் இருந்தால் குடும்பத்தினர் அதை சுலபமாக அடைக்க முடியும். உதாரணத்துக்கு ஒரு நபர் வீட்டுக்கடன், ஹவுசிங் லோன், பர்சனல் லோன், வெஹிக்கிள் லோன், ஜுவல்ஸ் லோன், இது மாதிரி பல கடன்கள் அந்த குடும்பத்தில் வாங்கியிருக்கும்போது எப்பயுமே அன்சர்டனிட்டிஸ் ஹியூமன் லைஃப்பில் நிறைய இருக்குது. எப்போ எது நடக்குன்னு சொல்ல முடியாது. அதனால் இது மாதிரி கடன்கள் வாங்கியிருக்க ஒரு குடும்பம், அந்த குடும்பத் தலைவர் இது மாதிரியான டேர்ம் இன்சூரன்ஸ் எடுக்கிறது சால சிறந்தது. உதாரணத்துக்கு ஒரு குடும்பத் தலைவர் தவறிட்டாருன்னா, இது மாதிரி பல கடன்கள் இருக்க நிலையில் அவர் டேர்ம் இன்சூரன்ஸ் ஏற்கனவே எடுத்திருந்தாருன்னா, அந்த வீட்டுக்கு முன்னாடி கடன்காரன் நிற்கிறதுக்கு முன்னாடி டேர்ம் இன்சூரன்ஸ் அந்த பணத்தை அவங்க கடன்காரனுக்கு செட்டில் பண்ணிவிட்டு சந்தோஷமாக அந்த குடும்பம் வாழ முடியும். அதனால தான் டேர்ம் இன்சூரன்ஸ் கண்டிப்பாக ஒரு வீட்டுக்கு ஒரு குடும்பத் தலைவர் கண்டிப்பாக எடுத்தே ஆகணும். குறைந்த விலையில் பிரீமியம் கிடைக்குது. மாதம் 500 முதல் 1000 வரை செலவிலேயே மிகப்பெரிய கவரேஜ் பெறலாம். இந்த டேர்ம் இன்சூரன்ஸில், அதாவது கால காப்பீடில் என்னென்ன முக்கிய அம்சங்கள் இருக்கின்றத பார்த்தலாம். உறுதி செய்யப்பட்ட தொகை சம் அஷூர்டு. நீங்கள் தேர்ந்தெடுக்கும் காப்பீட்டு தொகை, உதாரணத்துக்கு 50 லட்சமாக இருக்கலாம், 1 கோடி இருக்கலாம். இதுதான் நீங்கள் தேர்ந்தெடுக்கும் அந்த அமௌண்ட் தான் சம் அஷூர்டு, உறுதி செய்யப்பட்ட தொகை. அடுத்தது பாலிசி காலம், பாலிசி டேர்ம். எத்தனை ஆண்டுகள் காப்பீடு வேண்டும் என்பது. எடுத்துக்காட்டு பார்த்தீங்கன்னா 60 வயசு வரைக்கும் பண்ணணுமா, 70 வயசு வரைக்கும் பண்ணணுமான்றது டிபெண்டிங் அப்பான் யுவர் ஏஜுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் பாலிசி டேர்ம் சூஸ் பண்ண முடியும். அடுத்தது பிரீமியம். நீங்கள் செலுத்தும் தவணை தொகை வயது குறைவாக இருக்கும்போது எடுத்தால் பிரீமியம் தொகை குறைவு. சின்ன வயசுலேயே நீங்கள் இந்த மாதிரி பாலிசி எடுத்துட்டிங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு பிரீமியம் தொகை குறைவாக இருக்கும். தூய பாதுகாப்பு காப்பீடு, பியூர் ப்ரொடெக்ஷன் பிளான். பாலிசி காலத்தில் எதிர்பாராத மரணம் நிகழ்ந்தால் குடும்பத்திற்கு உறுதியளிக்கப்பட்ட நிதி முழுமையாக கிடைக்கும். ஏற்கனவே சொன்னவங்களுக்கு இதில் மெச்சூரிட்டி பெனிஃபிட் எதுவும் கிடையாது, மெச்சூரிட்டி அமௌண்ட் எதுவும் கொடுக்க மாட்டாங்க. ஆனால் இதிலே ரிட்டர்ன் ஆஃப் ப்ரீமியம் ஆப்ஷன் ஒன்று இருக்குது, அது பின்னாடி பார்ப்போம். இறப்பு சலுகை, டெத் பெனிஃபிட். ஒருவேளை பாலிசிதாரர் அந்த பீரியடுக்குள்ளே இறந்துட்டாருன்னா அந்த முழு தொகையை அவங்க வாரிசுதாரர்களுக்கு, அதாவது நாமினிக்கு வழங்கிடுவாங்க. இந்த டேர்ம் இன்சூரன்ஸ் மூலிமா ஏதாவது வரி நன்மை இருக்குது, டேக்ஸ் பெனிஃபிட் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இதில் டேக்ஸ் பெனிஃபிட் இருக்குது. அதாவது ஓல்டு டேக்ஸ் ரிஜிமை ஆட் பண்ணவங்க இன்கம் டேக்ஸ் ஆக்ட் 1961 படி செக்ஷன் 80C யூஸ் பண்ணி ஒரு ஃபினான்ஷியல் இயரில் 1.5 லட்சம் வரைக்கும் டேக்ஸ் எக்ஸம்ஷன் வாங்கும்போது இன்கம் டேக்ஸ் பெனிஃபிட் கிடைக்கும். பெரும்பாலும் இந்த காலகட்டத்தில் ஓல்டு டேக்ஸ் ரிஜிமை ஆட் பண்ணவங்க ரொம்ப ரொம்ப குறைவு. நியூ டேக்ஸ் ரிஜிம் தான் எல்லாருமே ஷிஃப்ட் ஆகிட்டாங்க. டேர்ம் இன்சூரன்ஸ் யாருக்கெல்லாம் தேவைன்னு பார்த்தோம். இருந்தாலும் ஒரு ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக இங்கே பார்த்துலாம். குடும்பத்தில் பிரதான வருமானம் ஈட்டும் நபர் என்றால், கடன் வைத்திருப்பவர்கள், குடும்பத்திற்கு நிதி பாதுகாப்பு தர விரும்புபவர்கள் எல்லோரும் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி டேர்ம் இன்சூரன்ஸ் கட்டாயம் எடுக்கணும்.
இது வரைக்கும் நம்ம வந்து டேர்ம் இன்சூரன்ஸில் என்னென்ன முக்கியமான அம்சங்கள் இருக்குன்றதை பார்த்தோம். அதை தொடர்ந்து இப்போ வந்து டைப்ஸ் ஆஃப் டேர்ம் இன்சூரன்ஸ் கால காப்பீடு வகைகளை பார்க்கலாம். இந்த டைப்ஸ் ஆஃப் டேர்ம் இன்சூரன்ஸ் அதாவது கால காப்பீடு வகையில் வந்து 5 முக்கியமான வகைகள் இருக்குது. இது ஒன்னொன்றுத்தையும் நம்ம வந்து ப்ரீஃபாக பார்ப்போம். அது மாதிரி டெப்த்தாக பார்க்க வேணாம். டெப்த்தாக பார்த்தீங்கன்னா வீடியோ வந்து ரொம்ப எலாபரேட்டாக போகுது, ரொம்ப டைம் எடுத்துக்குது. அடுத்த வீடியோவில் வந்து நம்ம டீட்டெயிலாக வந்து இந்த டைப்ஸ் ஆஃப் டேர்ம் இன்சூரன்ஸ் இருக்குது, முக்கியமான 5 டேர்ம் இன்சூரன்ஸ் இருக்குது. அதை டீட்டெயிலாக அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். டைப்ஸ் ஆஃப் டேர்ம் இன்சூரன்ஸில் முதலாவது பார்க்க போகிறது லெவல் டேர்ம் இன்சூரன்ஸ். லெவல் டேர்ம் இன்சூரன்ஸ் என்பது மிகவும் எளிய மற்றும் பொதுவான கால காப்பீடு டேர்ம் இன்சூரன்ஸ் வகையாகும். ஒரு குறிப்பிட்ட காலத்திற்கு உங்கள் குடும்பத்தினருக்கு நிலையான நிதி பாதுகாப்பை வழங்கும் எளிய ஆயுள் காப்பீடு திட்டம் தான் இந்த லெவல் டேர்ம் இன்சூரன்ஸ். இதன் மூலம் பாலிசி காலம் முழுவதும் பிரீமியம், உதாரணத்துக்கு மாதாந்திர பிரீமியம், ஆண்டு கட்டணம் மற்றும் காப்பீட்டுத் தொகை சம் அஷ்யூர்ட் ஆகவே மாறாமல் ஒரே சீராக இருக்கும். அதாவது த்ரூ அவுட் உங்களுடைய பாலிசி டேர்ம் வரைக்கும் ஒரே மாதிரி சீராக இருக்கும். அதாவது சம் அஷ்யூர்டும் ஒரே மாதிரி இருக்கும், உங்களுடைய பிரீமியமும் மாறாமல் ஒரே மாதிரி இருக்கும். அதுக்கு பேர் தான் லெவல் டேர்ம் இன்சூரன்ஸ். அடுத்தது இன்க்ரீசிங் டேர்ம் இன்சூரன்ஸ், அதிகரிக்கும் டேர்ம் இன்சூரன்ஸ். உங்கள் குடும்பத்தின் பொறுப்புகள் மற்றும் பணவீக்கத்திற்கு அதாவது இன்ஃப்ளேஷனுக்கு ஏற்ப உங்கள் காப்பீட்டு தொகையை சம் அஷ்யூர்ட் ஆண்டுதோறும் தானாக குறிப்பிட்ட சதவீதம் உயர்த்தும் ஆயுள் காப்பீடு திட்டம் தான் இந்த இன்க்ரீசிங் டேர்ம் இன்சூரன்ஸ். இது ரொம்ப சிம்பிளாக சொல்ல போனீங்கன்னா ஆண்டுதோறும் எவ்ரி இயர் பார்த்தீங்கன்னா இதனுடைய சம் அஷ்யூர்ட் அமௌண்ட் வந்து ஒரு பர்டிகுலர் பர்சன்டேஜ் வந்து உயர்ந்துக்கிட்டே போகும். இன்க்ரீசிங் டேர்ம் இன்சூரன்ஸுக்கு ஜஸ்ட் ஆப்போசிட் தான் டிக்ரீசிங் டேர்ம் இன்சூரன்ஸ். இது ஒரு வகையான ஆயுள் காப்பீட்டு திட்டமாகும். இந்த பாலிசி காலத்தின் போது நீங்கள் செலுத்தும் பிரீமியம் மாறாமல் இருக்கும். கான்ஸ்டன்ட்டாக பிரீமியம் வந்து ஒரே மாதிரி தான் இருக்கும். ஆனால் உங்கள் காப்பீட்டு தொகை கவரேஜ் அமௌண்ட் குறிப்பிட்ட விதத்தில் ஆண்டுதோறும் படிப்படியாக குறையும். இது உங்கள் நீண்ட கால நிதி கடன்களை அதாவது வீட்டுக்கடன், குழந்தை தொடர்பான செலவுகள் அதாவது எஜுகேஷன் லோன், பர்சனல் லோன் போன்றவை அடைப்பதற்காகவே பிரத்யேகமாக வடிவமைக்கப்பட்ட ஒரு எளிய மற்றும் மலிவான காப்பீட்டு திட்டம் தான் இந்த டிக்ரீசிங் டேர்ம் இன்சூரன்ஸ். நான்காவதாக பார்க்க போகிறது டேர்ம் இன்சூரன்ஸ் வித் ரிட்டர்ன் ஆஃப் பிரீமியம் டிஆர்ஓபி. ஒரு டேர்ம் இன்சூரன்ஸ் உடன் ரிட்டர்ன் ஆஃப் பிரீமியம் திட்டம் பாலிசி முதிர்ச்சியின் போது செலுத்தப்பட்ட அனைத்து பிரீமியங்களையும் எல்லா பிரீமியத்தையும் வந்து உங்களுக்கு திரும்ப கொடுத்துருவாங்க. இது ஒரு பாப்புலரான ஒரு டைப் இந்த டேர்ம் இன்சூரன்ஸில். காப்பீட்டுத் தொகை அதாவது சம் அஷ்யூர்ட் முழு காலத்திலும் மாறாமல் ஒரே மாதிரி தான் இருக்கும். காலம் முடிந்த பின் சம்பந்தப்பட்ட நபர் உயிரோடு இருந்தால் செலுத்திய பிரீமியம் தொகை திரும்ப வழங்கப்படும். ஆனால் பிரீமியம் அதிகம். இது வந்து நம்ம மாதம் கட்டுறீங்களோ வருஷத்துக்கு கட்டுறீங்களோ அந்த பிரீமியம் வந்து ரொம்ப அதிகம். இது வாடிக்கையாளர்கள் பிற்காலத்தில் தங்கள் நிதி தேவைகளை பூர்த்தி செய்ய அனுமதிக்கிறது. எதிர்பாராத மரணம் நிகழ்ந்தால் நாமினிக்கு காப்பீட்டுத் தொகை சம் அஷ்யூர்ட் அமௌண்ட் வந்து கிடைக்கும். ரொம்ப சிம்பிளாக சொல்லப்போனால் பாலிசிதாரர் உயிரோடு இருக்கும் நிலையில் வந்து அந்த என்டையர் பிரீமியம் அமௌண்ட்டை வந்து அவங்களுக்கு ரீபே பண்ணிவிடுவாங்க. ஒருவேளை பாலிசிதாரர் இன்பிட்வீன் பீரியடில் இறந்துட்டாருன்னா, தவறிட்டாருன்னா அந்த குடும்பத்திற்கு சம் அஷ்யூர்ட் அமௌண்ட் வந்து யார் நாமினியோ அவங்களுக்கு கொடுத்துருவாங்க. கால காப்பீடு வகையில் கடைசியாக பார்க்க போகிறது கன்வெர்ட்டிபிள் டேர்ம் இன்சூரன்ஸ். இது ஒரு வகையான ஆயுள் காப்பீடு ஆகும். இது ரொம்ப பாப்புலரான ஒரு டேர்ம் இன்சூரன்ஸ். இது உங்கள் தற்போதைய மலிவான டேர்ம் பிளானை மருத்துவ பரிசோதனைகள் ஏதுமின்றி முழு ஆயுள் காப்பீடாக அதாவது ஓல் லைஃப் இன்சூரன்ஸ் அல்லது வாழ்நாள் காப்பீடாக மாற்ற அனுமதிக்கிறது. நிதி தேவைகள் உருவாகக்கூடியவர்களுக்கு இந்த டேர்ம் இன்சூரன்ஸ் வந்து மிகச்சிறந்தது. இந்த முக்கியமான 5 டைப்ஸ் ஆஃப் டேர்ம் இன்சூரன்ஸ் கால காப்பீடு வகையில் வந்து டீட்டெயிலாக உங்களுக்கு அடுத்த வீடியோவில் வந்து நான் உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன். இந்த 5 வகைகளை உங்களுக்கு டீட்டெயிலாக எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்கும்போது எந்த மாதிரியான டேர்ம் இன்சூரன்ஸ் நீங்கள் எடுக்கணுன்றத ஒரு முடிவுக்கு வருவீங்க. வித் ப்ரீமியம் கால்குலேட்டர் என்ன ஏஜில் எவ்வளோ சம் அஷ்யூர்ட் அமௌண்ட் எடுத்தால் எவ்வளோ ப்ரீமியம் வந்து பே பண்ண வேண்டியது டீட்டெயிலாக உங்களுக்கு ஒரு டேப்லெட் காலத்தில் வந்து அடுத்த வீடியோவில் வந்து உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன். டேர்ம் இன்சூரன்ஸில் முக்கியமான ஒரு பகுதியில் இருக்கும், அதுதான் கிளைம் செட்டில்மெண்ட் ரேஷியோ சிஎஸ்ஆர். காப்பீடில் கிளைம் செட்டில்மெண்ட் ரேஷியோ என்பது ஒரு காப்பீட்டு நிறுவனம் வாடிக்கையாளரிடமிருந்து பெறப்பட்ட மொத்த காப்பீட்டு கோரிக்கைகளில் கிளைம்ஸ் எத்தனை கோரிக்கைகளை வெற்றிகரமாக தீர்த்து வைத்துள்ளது என்பதை குறிக்கும் சதவீதமாகும். அதுதான் கிளைம் செட்டில்மெண்ட் ரேஷியோ சிஎஸ்ஆர். உதாரணத்துக்கு ஒரு நிறுவனம் 100 கோரிக்கைகளை பெற்று அதில் 98 கோரிக்கைகளை வாடிக்கையாளருக்கு செலுத்தியிருந்தால் அந்த நிறுவனத்தின் சிஎஸ்ஆர் 98% ஆகும். சிஎஸ்ஆர் சொல்லக்கூடிய கிளைம் செட்டில்மெண்ட் ரேஷியோ ஏன் முக்கியம்னு பார்க்கும்போது நம்பகத்தன்மை.
ஒரு நிறுவனத்திற்கு அதிக சிஎஸ்ஆர் இருந்தால் அந்த நிறுவனம் பாலிசிதாரர்களின் கோரிக்கைகளை முறையாகவும் சரியான நேரத்திலும் செலுத்துகிறது என்று அர்த்தம். எதிர்காலத்தில் உங்கள் குடும்பத்திற்கு தேவையான பணத்தை இந்த நிறுவனம் வழங்கும் என்பதை நீங்கள் நம்பலாம். வெளிப்படைத்தன்மை. இன்சூரன்ஸ், லைஃப் ஆர் ஹெல்த் வாங்குவதற்கு முன்பு நிறுவனங்களின் பட்டியலை சரிபார்த்து அதிக சிஎஸ்ஆர் உள்ள நிறுவனத்தை தேர்ந்தெடுப்பது எப்பவுமே சால சிறந்ததாகும். டேர்ம் இன்சூரன்ஸ் எடுக்கிறதுக்கு முன்னாடி அந்த நிறுவனத்துடைய அந்த இன்சூரன்ஸ் கம்பெனியுடைய கிளைம் செட்டில்மெண்ட் ரேஷியோ சிஎஸ்ஆர் அவசியம் பார்க்கணும். இந்த வீடியோட நிறைவு பகுதிக்கு வந்துட்டோம். இதில் கூறப்பட்ட கருத்துக்கெல்லாம் தெளிவான விளக்கத்தை உங்களுக்கு கொடுத்துருக்கோம் நம்புகிறோம். உங்கள் மேலான கருத்துக்களை என் கமெண்ட் பாக்ஸில் தாராளமாக கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். குறிப்பாக இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ் கொஞ்சம் ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.